வீடுங்கிறது வந்து ஒரு இமோஷனல் ஆஸ்பெக்டான ஒரு விஷயம். இப்போ நிறைய பேர் பண்ணுற தவறு என்னன்னா, வீடு வாங்கணுங்கிற நோக்கத்தில் அதர் லோன்ஸ் எல்லாம் சேர்த்து வாங்கிடுறாங்க. அப்படிங்கும் பொழுது என்னால் ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது. ஒரு புதகுழியில் மாட்டின மாதிரி ஆயிரும். அப்புறம் ஏன்டா வீடு வாங்கணுங்கிற லெவலுக்கு நம்மளோட டோட்டல் சேவிங்ஸையுமே காலி பண்ணிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரு சம்பளம் வந்து 1.15 வாங்குறாங்க. ஓகே, லோன் கமிட்மெண்ட் 90 ரூபா, வெறும் 15-20 ரூபாயில் அவங்களால ஃபேமிலியே. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடை அவங்க விற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்போ இதே வடபழனியில் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸில் ஒரு 10வது மாடியில் இருக்கக்கூடிய வீடு 2 கோடி ரூபா. அதை வாடகைக்கு நான் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 1-லேருந்து 1.25 லட்சம் தான் கிடைக்கிது. ஈக்விட்டி மாதிரி க்ரோயிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் இது உங்கள்கிட்ட பல வாட்டி பேசிட்டேன். பட் இருந்தாலும் இப்போ 2025க்கு இந்த வீடியோ ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன். வீடு வாங்குறது தான் சார். ஆப்வியஸ்லி மிடில் கிளாஸ்லேருந்து இப்போ பல பேரோட கனவு பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு நான் வாங்கியே ஆகணும். இப்போ வர படங்களும் நிறைய நீங்கள் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பார்க்கலாம், சொந்த வீடு வாங்குறது இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னா சார், இந்த 2025ல் ஒரு வீடு வாங்குறது அப்படின்றது ஒரு கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா? வீடுங்கிறது வந்து ஒரு இமோஷனல் ஆஸ்பெக்டான ஒரு விஷயம். எல்லாருக்கும் சொந்த வீடு ஒன்று கண்டிப்பாக அவசியம். ஆனால் அதை வந்து 2 அப்படின்னு சொல்லி போகும் பொழுது அது ப்ராப்ளம் நிறைய வர ஆரம்பிக்குது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சொந்த வீடும் நம்மளோட அஃபோர்டபிலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பேரோட வேலைகள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாபாவோ இல்லை ஜாப் ஹாப்பிங்லேயோ இருக்குது. இப்போ நான் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வேலை மாறிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டைலில் நான் இருக்கேங்கிற பட்சத்தில் நான் சொந்த வீடை ஒரு இடத்துல வாங்கி வச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு ஜாப் ஹாப் ஆகும்போது மாறுறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு அது டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி எனக்கு டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபே இருக்குது. இப்போ முக்கியமாக இந்த பேங்க் மேனேஜர்ஸு இல்லைன்னா கவர்மெண்ட்டில் ஹை ரேங்க் அஃபீஷியல்ஸு இவங்களுக்கெல்லாம் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர்ஸு ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க வேறு இடத்துக்கு போகிறாங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கும் அந்த சொந்த வீடு அங்கே இருக்க போகிறாங்களாங்கிறது ஒரு விஷயம். 7லேருந்து 10 வருஷத்துக்கு நான் இங்கேயே தான் இருக்க போகிறேன், நான் எங்கேயும் மாறவே மாட்டேன், இனிமே எனக்கு இங்கே தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தாராளமாக சொந்த வீடு வாங்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னா, என்னோட கரண்ட் கமிட்மெண்ட்டு எவ்வளவு தூரம் இருக்குது, என்னால் அதை வந்து தனியாக கேரி ஓவர் பண்ண முடியுமான்னு. இப்போ நிறைய பேர் பண்ணுற தவறு என்னன்னா, வீடு வாங்கணுங்கிற நோக்கத்தில் அவங்க அதர் லோன்ஸ் எல்லாம் சேர்த்து வாங்கிடுறாங்க. இப்போ லோனை பொறுத்தளவு இஎம்ஐ கால்குலேஷனே எப்படி சொல்கிறாங்க, எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம்னா 50,000 ரூபா தான் லோனோட எலிஜிபிலிட்டி, இல்லை 55,000 தான் எலிஜிபிலிட்டி சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணிடுறேன், எனக்கு சொசைட்டியில் ஒரு 25,000 லோன் தர்றாங்க, எனக்கு கைமாத்தா நான் ஒரு 15,000 லோன் வாங்குறேன்னு சொல்லி என்னோட கமிட்மெண்ட்டே 75-80க்கு கொண்டு போய் வச்சிடுறாங்க. அப்படிங்கும் பொழுது என்னால் ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது. இது வந்து ஒரு விச்சிஷியஸ் சர்க்கிளில் போய் நான் மாட்டிக்கிறேன். ஒரு புதகுழியில் மாட்டின மாதிரி ஆயிரும். அப்புறம் ஏன்டா வீடு வாங்கணுங்கிற லெவலுக்கு நிறைய பேர் அந்த விஷயத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் உங்கள் 50% கமிட்மெண்ட்டில் உங்களோட சேலரியில் உங்களோட கம்ஃபர்டபுளாக வீடு வாங்க முடியுமா, தாராளமாக போகலாம். இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சம்பாதிக்கிறாங்க, ஓவர் கமிட்மெண்ட் நீங்கள் எடுத்தால் கூட என்ன பண்ணிடலாம், நம்ம இந்த விஷயத்தை பண்ணிடலாம். இந்த தருணத்தில் முக்கியமாக இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னாலையும் நான் ஐடி எம்ப்ளாயீஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் ரிட்ரென்ச்மெண்ட்டு பீரியட்லேயும் நம்ம ஒரு முக்கிய காலகட்டத்தில் இருக்கோம். இப்போ எப்படி கொரோனா நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததோ, இப்போ ட்ரம்ப் போட்ட சில விஷயங்கள்னால நிறைய ஐடி எம்ப்ளாயீஸ் இந்தியாவுக்கே திரும்பி வரதான்றதை யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சடன் டேர்ன் அரவுண்ட் ஆகும்போது என்னால் சஸ்டைனபிளாக என்னோட இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ண முடியுமா, என்னால் டேக் கேர் பண்ண முடியுமாங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணணும். இது வெளியிலேருந்து யாரும் சொல்லி தான் தெரியணுங்கிறது கிடையாது, நம்மளுக்கே தெரியும், பார்த்துக்கலாம் அப்படின்ற லெவலில் நான் பண்ணேன்னு இந்த பெரிய கமிட்மெண்ட்டு நம்மளோட டோட்டல் சேவிங்ஸையுமே காலி பண்ணிவிடும். சார், இப்போது வீடு வாங்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு சார், அவர் ஃபினான்ஷியலி என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் சார் ஃபஸ்ட்டு பார்க்கணும்? இப்போ நம்ம பேசினது தான். ஃபஸ்ட்டு என்னோட 50% சேலரியில் என்னோட இஎம்ஐ போகிற மாதிரி பார்த்துக்கணும். 1 முக்கியமாக வீடுன்னு வரும்பொழுது கவனிக்க தவறக்கூடிய விஷயங்கள் என்னென்னலான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டை கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி இன்டீரியர்ஸ் பண்ணுறதை நான் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய காஸ்ட்டை கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஹிடன் காஸ்ட் இது உள்ளுக்குள்ளே நிறைய இருக்குது. கார் பார்க்கிங்கான சார்ஜஸ் எனக்கு வீடுன்னு சொல்லி வரும்பொழுது வராது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், மெயின்டெனன்ஸு, இந்த 4-5 விஷயங்களை முக்கியமாக கருத்தில் கொள்ளணும். இது இல்லாமல் என்னோட எக்ஸிஸ்டிங் கமிட்மெண்ட்ஸு, என் குழந்தையுடைய ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு,
நான் பொன் குழந்தைங்களுக்கு சேர்க்கக்கூடிய தங்க நகை சீட்டு, இந்த மாதிரியான விஷயங்களும் இது உள்ளுக்குள்ளே இந்த 50%க்குள்ளே அடங்கணும். அப்போ தான் என்னால் கம்ஃபர்டபுளாக போக முடியும். இல்லைன்னா கைக்கும் வாய்க்கும் அப்படியே பயங்கர டைட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு பெரல் நடந்தால் கூட ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து விட்டுரும். அதனால என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் இப்போ வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 6 months இல்லைன்னா 1 year ஒரு ப்ரீ இஎம்ஐயாக உங்கள் சம்பளத்தை எடுத்து வச்சு பாருங்கள். இப்போ 50,000 ரூபா இஎம்ஐ நான் கட்டுறதுக்கு ரெடின்னு முதல் 6 மாதம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 50,000 ரூபாயை வெளியே எடுத்து வச்சு பாருங்கள். ஒரு லிக்விட் ஃபண்ட்லேயோ ஒரு ஆர்டிலையோ இல்லை சேவிங்ஸ் பேங்க்லேயோ கூட போட்டு வச்சுக்கோங்க. கம்ஃபர்டபுளாக இந்த 50,000 இல்லாமல் என் ஃபேமிலி ரன் ஆகுதான்றது தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் தைரியமாக லோனுக்கு போகலாம். நம்ம பேசுகிறப்ப நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் சார் வீட்டில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது சார் அப்படின்னு பேசுகிறப்ப நீங்கள் சொன்னீங்க, நானே ஒரு வாட்டி வந்து ஒரு ஆடை பார்த்துட்டு போனப்போ எனக்கு வந்துட்டு இது பண்ணிட்டாங்க, எனக்கு புரியவே இல்லை, நான் போனது இந்த ரேட்டுக்கு ஆனால் அவங்க சொன்னது இந்த ரேட்டு அப்படின்னீங்க. அந்த விஷயம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சென்னையில் 55 லட்சத்துக்கு வீடு அப்படின்றதான் பெரிய ஹோர்டிங் ஒன்று அண்ணா சாலையில் வச்சுருந்தாங்க. சரி பார்த்தோன்னே நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். சரி ரைட்டு, நம்ம மெட்ராஸில் இங்கே தான் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, பார்க்க வருவோம் அப்படின்றதுக்காக நான் பிளான் பண்ணேன். கடைசியில் பக்கத்தில் போகும்பொழுது அந்த 55 லட்சத்து பக்கத்தில் ஸ்டாரில் என்னென்னலாம் அடக்கம்னு 11% ஸ்டாம்ப் டியூட்டி அடக்கம். ஓகே. என்னோட கார் பார்க்கிங் ஒரு 5 லட்சம் அதில் சேர்க்கலை. இன்டீரியர்ஸ் அவங்க 4 வால் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஷெல்ஃப் முதற்கொண்டு நான் இதில் தான் போடணும், இன்டீரியர்ஸ் மூலமாக தான் போடணும். ஷெல்ஃபுக்கு மட்டுமே, அந்த இன்டீரியர்ஸுக்கு மட்டும் மாடுலர் கிச்சனுக்கு மட்டுமே அவங்க கொடுத்த கொட்டேஷன் வந்து 14 lakhs கொடுத்தாங்க. ஓகே. ஸோ 55 லட்சம் வீட்டுக்கு டேக்ஸ் ஒரு 6 லட்சம் சேர்த்தோன்னா 61, இவங்க கொடுக்குற இன்டீரியர்ஸுக்கு ஒரு 14 லட்சத்தை நான் சேர்த்தேன்னா 74, கார் பார்க்கிங் ஒரு 5 லட்சத்தை சேர்த்தேன்னா இந்தாண்டி 75 to 80 லட்சம் ரூபா வந்துருது. ஸோ இது வந்து ஹூக்கு. இது தெரியாமல் நான் போய் மாட்டினேன்னு வச்சுக்கோங்க, நான் மாட்டினது தான். நான் இந்த கமிட்மெண்ட்டை சரி 50 லட்சம்னா என்னோட லோனை வச்சு நான் போடலான்னு நினைப்பேன். இப்போ நிறைய பேர் மாட்டுறது எங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு 20-25 ரூபா, இதை எப்படியாவது பண்ணிடலாம்னு சொல்லி நகையை அடக்க வச்சு சொந்தக்காரங்கள்ட்ட கடன் வாங்கி இல்லை சொசைட்டியில் கடன் வாங்கி இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரு, அவங்க ஹெட் மிஸ்டர்ஸு சம்பளம் வந்து 1.15 வாங்குறாங்க. ஓகே. லோன் கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 90 ரூபா. 1.15க்கு அவங்களோட ஆக்சுவல் கமிட்மெண்ட் 60லேருந்து 65 தான் இருக்கணும். ஆனால் லோன் கமிட்மெண்ட் சொசைட்டி வெளியில் வாங்கினது இதெல்லாம் வச்சு 90 ரூபா இருக்குது. வெறும் 15-20 ரூபாவில் அவங்களால ஃபேமிலியே ரன் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடை அவங்க விற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஒரு இதனால அவங்களுக்கு சொசைட்டியில் வந்து முன் வச்ச காலை பின் வைக்கவும் அவங்க தயங்கினாங்க. என்னால் இதை கேரி ஓவர் பண்ண முடியுமா முடியலையான்னு. அப்புறம் ஒரு வழியாக முடிவு பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த வீடையே வித்துட்டாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம மாறிடக்கூடாது. வீடுங்கிறது நம்ம போய் நிம்மதியாக உள்ள குடியிருக்கிறதுக்காக நம்ம வாங்கணும். ஸோ மிச்சவங்களோட இன்ஃப்ளூயன்சஸ் எதுவும் இல்லாமல் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க இவங்களுக்கான ஒரு சந்தோஷமான ஒரு கூடாக இருக்கணும்னு ஒழிய உங்களுக்காக நான் வீடு வாங்கினேன், என் ஃப்ரெண்டு இப்படி வாங்கிட்டான், என் தம்பி இப்படி வாங்கிட்டான், எங்கள் அண்ணன் இப்படி வாங்கிட்டான்னு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேண்டாம். ஒவ்வொருத்தரோட ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸு, எக்கனாமிக் கண்டிஷன்ஸு வேறு வேறு. தம்பி இப்படி வாங்கினான்னா தம்பியோட மாமனார் சைடு பெரிய சப்போர்ட் இருக்கும், தம்பியோட ஒய்ஃபு பெரிய சம்பளத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. இதை நான் மனசில் வச்சுட்டு 15,000-20,000க்கு என் ஒய்ஃபை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நான் வீட்டுக்கு போனேன்னா நான் மாட்டிக்கிட்டுருவேன். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி பண்ண வேண்டாம். அவசியம் வீடு தான் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸு இருக்குது. நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்க ஒரு பேசிக்கான விஷயம்னா, வீடு வாங்கினா புதுசாக மட்டும்தான் வாங்குவேன், புது வீடாக தான், அது எவ்வளோ வேணால் ரெண்ட் போகுது, நான் எப்படியாவது கடனை வாங்கியாவது நான் வாங்கிடுவேன் அதை அப்படின்றாங்க. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது நம்மளோட தேவையை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஹாட்டான பிளேஸு வடபழனி. வடபழனியில் 1.5 கோடி ரூபாய்க்கும் வீடு இருக்குது. இது ஒரு 10 வருஷம் 7 வருஷம் கழிஞ்ச ஃப்ளாட்டு ஒரு 75லேருந்து 1 கோடி ரூபாய்க்கு இருக்குது. ஸோ நான் இம்மீடியட்டாக நம்ம போகிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 lakhs எனக்கு குறையுது. இப்போ மேடவாக்கத்தில் என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க புது ஃப்ளாட்டு 90 lakhsக்கு பார்த்துருக்காங்க. 3 year old ஃப்ளாட் வந்து 60 lakhs. ஓகே. வெறும் 3 வருஷத்துக்கு அந்த ஃப்ளாட்டோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ரூபா கம்மியாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு. கடைசியில் அவங்க அதே வீட்டை வாங்கி அவங்க பெயிண்ட் அடித்தும் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாங்க.
இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி பந்தா பண்ணுறதுக்காக நம்ம வாங்காமல் நாங்கள் தான் இருக்க போகிறோம். நான் பெயிண்ட் அடித்த பிறகு உங்களுக்கு அது தெரிய போகிறது கிடையாது இது புது வீடா பழைய வீடான்னு. எண்ட் ஆஃப் டே நாங்கள் இன்றைக்கி கிரகப்பிரவேசத்துக்கு வந்தோம், உங்கள் வீட்டுக்கே கிரகப்பிரவேசத்துக்கு வரோம்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு இது செவுத்துல ஆணி ஏன் இப்படி அடிச்சிருக்கு, கிச்சன் ஏன் இப்படி இருக்குன்னு நான் 2 குறைய சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நான் போயிடுவேன். 365 நாள் இருக்க போகிறது நீங்கள் உங்கள் ஃபேமிலி தான். அதனால் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணோம்னாலே கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஓகே, என்னதான் நம்ம உட்காந்து வீடு வாங்குறதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பேசினாலும் எல்லாரும் சொல்கிறது சொந்த வீடு வாங்கணும். ஸோ நீங்கள் அதுக்கும் சொல்லிடுங்க சார், என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது நம்ம வீடு வாங்குறதுக்கு. ரைட், நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்ட்டு சொல்லி வச்சோம்னாலே அந்தந்த ஏரியாஸில் என்ன மாதிரி வீடுகள் இருக்குது, இந்த செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட்ஸோ இல்லை ஃபஸ்ட் ஹேண்ட் ஃப்ளாட்ஸோ இல்லை புது ப்ராஜெக்ட்ஸோ எதெல்லாம் பண்ணுறாங்கன்றது பார்த்தோன்னா நம்ம அந்த மாதிரி வீடுகள் வாங்கிடலாம். ரெண்டாவது, பேங்க்ஸில் வந்து ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸு வெளியிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள ப்ராப்பர்ட்டிஸு பேங்க்கில் லிஸ்ட் ஆன உடனே ஆக்ஷன் கட்டும்போது அவங்க ஒரு பிட் அமௌண்ட் ஒன்று கட்ட சொல்லுவாங்க. அந்த ஆக்ஷனில் ஆக்ஷனில் நம்ம கலந்துட்டோன்னா நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸில் நம்ம அதை வாங்கிடலாம். இதே மாதிரி லோன் கட்டாமல் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸு ஏகப்பட்டது இருக்குது. இப்போ ஒரே ஆஃபீஸில் நம்ம 2 பேர் வேலை பார்க்குறோம், என்னால் லோன் கட்ட முடியலன்னு எனக்கு நம்மளே பேசி மாப்பிள்ளை என்னால் இது பண்ண முடியலை, நீ வந்து இந்த வீட்டை அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கன்னு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே என்ன பண்ணிடலாம், அந்த வீடை அப்படியே டக்குன்னு டேக் ஓவர் பண்ணிடலாம். இது 3வது ஒருத்தருக்கு போய் அதில் எக்ஸ்ட்ரா காஸ்ட் இல்லாமல் அப்படியே ஆக்சுவல் லோனை கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதன் மூலமாக நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம நினைக்கக்கூடிய லொக்கேஷன்லேயே கிடச்சிரும். இது இல்லாமல் நான் இருக்கக்கூடிய லொக்கேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்துகிட்ருக்கும். நம்ம கொஞ்சம் தேடணும், அவ்வளோதான். தேடினா கண்டிப்பாக கிடைக்கணும். ஓகே சார். ஸோ இந்த 2025ல் வீடு வாங்குறது பெஸ்ட்டா இல்லை ரெண்டில் இருக்கிறது பெஸ்ட்டா சார்? சூப்பர். இப்போ சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி பெருநகரங்களில் இந்த மெட்ரோ வேலைகள் நிறையா நடந்துகிட்ருக்கு. OMR எல்லாம் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி உள்ள இதில் ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸஸ் வந்து 6 to 8%, 10% வரைக்கும் கூடிக்கிட்டு தான் போகும். ஆனால் நான் இந்த இடத்துல வீடை வாங்கி நான் ரெண்ட்டுக்கு விட போகிறேன்னு வச்சுக்கோங்க, ரெண்டல் வேல்யூ அந்தளவுக்கு ஈல்டு எனக்கு தராது. இப்போ இதே வடபழனியில் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸில் ஒரு 10வது மாடியில் இருக்கக்கூடிய வீடு 2 கோடி ரூபா. அதை வாடகைக்கு நான் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 1லேருந்து 1.25 லட்சம் தான் கிடைக்குது. 1 லட்சம் ரூபா வாடகை கொடுத்து வரணும்னு நினைக்கிறவங்க அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க, சாமானியங்க வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நான் அஸ்பயர் பண்ணாமல் நான் வந்து சாதாரணமான ஒரு வீடு இருந்தாலே நம்மளுக்கு கிடச்சிரும். ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நான் வீடு வாங்கினேன்னா கூட எனக்கு வாடகை அது ஃபெச் பண்ணி தரப்போகிறது 25,000 35,000 வரைக்கும் தான் அதிகபட்சம், விச் இஸ் ஹார்ட்லி 3 to 4% தான் மேக்ஸ். இதில் எனக்கு முனிசிபாலிட்டி டேக்ஸ் இருக்குது, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது, மிச்ச ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா எனக்கு 4%க்கு பதிலாக 3% தான் கையிலேயே நிற்க போகுது. ஸோ இந்த 3%க்கு நான் இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படிங்கிறது தான். நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் பொழுது ஈக்விட்டி மாதிரி உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் சேஃபாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் போங்க. ஈக்விட்டி மாதிரி க்ரோயிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு ஆவரேஜாக 6 to 7% நம்ம மந்த்லி விட்ராயிலே எடுத்துக்கலாம், விச் இஸ் 6,50,000 பெர் மந்த்து. 33,000 ரூபா வாடகையை நான் வாங்குறதுக்கு பதிலாக அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை 1 கோடி ரூபாய் எங்கே போட்டால் ஈக்விட்டி வளரும்போது, ரியல் எஸ்டேட் வளரும்போது இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே வளர்ச்சி தான் இருக்கும். ஆனால் இமீடியட் நான் என்கேஷ் பண்ணிட முடியும். அதனால் என்னுடைய தேவையை பொறுத்து தான் இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, நான் சொன்ன மாதிரி உங்களோட ஜாபு டிரான்ஸ்ஃபரபிள் இல்லை, நான் இங்கே தான் செட்டில் ஆக போகிறேன்னா தாராளமாக நீங்கள் வீடு வாங்குங்க. 3வது, உங்களால் கமிட்மெண்ட்டை கேரி ஓவர் பண்ண முடியும். திடீர்னு குழந்தைங்க இன்றைக்கி வந்து ஒரு ஹையர் காலேஜ் போகிறாங்க, அந்த சமயத்தில் என்னால் எக்ஸ்ட்ரா ஃபீஸும் என்னால் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இஎம்ஐயும் ஃபீஸும் சேர்த்து ஹேண்டில் பண்ண முடியுமா, நீங்கள் வீடு வாங்குங்க. இதெல்லாம் முடியாது, என்னோட ஃபேமிலியில் அடுத்தடுத்து வேறு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு அதர் கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு தயவு பண்ணி வீடு வாங்காமல் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு உத்தமம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.